அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குடும்பம் மனநிறைவான குடும்பம் ஆகணும் அப்படின்னா அங்கே கணவன் மனைவி இடையில் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இல்லைன்னா மொத்த குடும்பமும் அவஸ்தைப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். அண்டு உங்களுக்கு இன்னும் மேரேஜே ஆகலைன்னு சொன்னாலும் நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும். எல்லாருக்கும் ஏத்தமான வீடியோ இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். எப்பயும் போல் வீடியோட நம்ம பேசலாம். வீடியோவில் ஈவினிங் விலாகாக எடுத்திருக்கேன். ஈவினிங்கு நைட் வரைக்கும் இது பாட்டுக்கு ஓடினே இருக்கட்டும். நம்ம பேச வேண்டியது பேசலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலே நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். எப்பயும் போல் நைட்டி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி தலை சீவாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நம்ம நல்லபடியாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இது செல்ஃப் க்ரூமிங்லேயும் அடங்கும். நம்மளை அழகாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது, நம்மளை நீட்டாக வச்சுக்கிறது, நம்மளை அழகாக காட்டிக்கிறது இது செல்ஃப் க்ரூமிங்லேயும் அடங்கும். ஏன்னா இப்போ பாரு நைட்டி போட்டுக்கிட்டு எண்ணெய் வடிஞ்ச மூஞ்சியோட அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சிட்டு இருந்தால் அது பார்க்க நல்லாவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது வெளியில் நல்லா அழகாக மேக்கப் போட்டுட்டு இருக்கிறவங்க மேலே ஆண்களோட கவனம் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இதை ப்ராக்டிக்கலாக தான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக உணர்ந்து இதை பண்ண பாருங்கள். அடுத்த பாயிண்ட் என்னதுன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க இருக்கணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வெளியில் கூப்பிட்டுட்டு போகணுன்னு நினச்சி அந்த மாதிரி அவங்களோட ஆட்டிடியூடை மாற்ற பார்க்காதீங்க. அது தப்பு கிடையாது. இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க இருக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே பண்ணணுங்கிறது நினைக்கக்கூடாது. அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு மதிப்பு கொடுங்க. ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தால் கூட பாராட்ட நீங்கள் தயங்காதீங்க, உடனே பாராட்டுங்க. ஏன்னா நம்ம லேடிஸ் பாராட்டல அப்படின்னா ஓப்பனாக நம்ம லேடிஸ் கேட்டுடுவோம் ஏன் பாராட்டலன்னு. ஆனால் நம்ம உடனே அப்ரிஷியேட் பண்ணோன்னா இந்த உலகத்துலேயே நம்ம தான் ரொம்ப முக்கியமானவங்களாக ஆகிடுவோம். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் ஃபஸ்ட்டு மதிப்பு கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் மதிப்பு கொடுக்கும்போது நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கண்டிப்பாக அவங்க மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. மாற வேண்டியது நம்ம தான். கண்டிப்பாக நம்ம எண்ணங்களை மாற்றுவோம். கண்டிப்பாக நம்மளும் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்தது 3வது முக்கியமான பாயிண்ட்டு, சில பெண்கள் பண்ண வேண்டிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது ஹஸ்பண்டை கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. கேலி பண்ணுறதுன்னு இல்லாமல் அதுக்கும் கொஞ்சம் மேலே, அதாவது ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறது, அதாவது பப்ளிக்கில் எரிஞ்சு விழுறது. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா 4 செவருக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் திட்டிக்குங்க. இல்லை அடுத்தவங்க முன்னாடி கண்டிப்பாக கணவனுக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்மளோட கணவன் என்பது நம்மில் பாதி தான். நம்மில் பாதிங்கிற போது கண்டிப்பாக எல்லார் முன்னாடியும் இன்சல்ட் பண்ணுறதோ எரிஞ்சு விழுறதோ அப்படின்னு கண்டிப்பாக வரவே வராது. அந்த மாதிரி எண்ணமே வராது. இதுலேயும் மாற்றம் வேண்டியது கண்டிப்பாக நம்மளோட எண்ணங்கள் தான். ஸோ எண்ணங்களை சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் தான். அடுத்ததாக நம்ம 4வது டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஹஸ்பண்ட் கோவமாக இருக்காரு அப்படின்னா அவங்க கோவமாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் ரொம்ப பேசி முயற்சி பண்ணாதீங்க. ஆண்களோட குணம் எப்படின்னா, அவங்க ரொம்ப கோவமாக இருக்கும்போது நீங்கள் என்ன தான் ப்ரூஃப் பண்ண நினச்சாலும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவங்க குரலுக்கு மேலே உங்கள் குரல் ஜாஸ்தியாக சவுண்ட் பண்ணி பேசுனீங்கன்னா இன்னும் கோவம் அதிகமாக தான் ஆகும் ஆண்களுக்கு. ப்ராக்டிக்கலாகவே இருக்கிற விஷயந்தான். இறைவனோட படைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க மேலே தான் தப்பு இருக்குது, நம்ம மேலே தப்பு இல்லைன்னாலும்
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எதுவுமே பேசாதீங்க. அவங்க கோவம் அடங்குற வரைக்கும் எதுவுமே பேசாதீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு மெதுவாக பொறுமையாக பேசிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக விட்டிங்கன்னா அவங்களே உணர்ந்துடுவாங்க. ஆமாம், நம்ம மேலே தான் தப்பு, அவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவங்களே வந்து பேசுவாங்க. இதில் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. நீங்கள் அமைதியாக வாயை மூடிட்டு இருக்க வேண்டியது மட்டும்தான். நிறைய விஷயங்களில் பெண்கள் வந்து அமைதியாக இருக்கும்போது அந்த விஷயம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது வந்து பாதியாக முடிஞ்சிடும். இதில் என்ன மிஸ்டேக்னா, நமக்கு அந்த டைமில் அமைதியாக இருக்கவே முடியாது. நம்மளும் அந்த டைமில் தான் காய்ச்சி பூச்சின்னு கத்துவோம். நம்மளை வந்து உண்மையாக நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுவோம். நம்ம அந்த டைமில் தோற்று போயிடுவோம். ஏன்னா ஆண்கள் வந்து அந்த டைமில் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் வந்து பேசுவாங்க. இந்த நேரத்துலையும் மாற்ற வேண்டியது நம்மள தான். அவங்க கோவமாக இருக்கும்போது எதுவுமே பேசாதீங்க. வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தாலே போதும். அந்த இப்போது எல்லோரும் நினைப்பீங்க, ஏன் பெண்கள் தான் அடங்கி போகணுமா, ஆண்கள் அடங்கி போகக்கூடாதான்னு. நாங்கள் வந்து ஆண்களுக்கு சமம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இயற்கையாகவே இறைவனோட படைப்பில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது. அந்த மூளை திறன் கூட நிறையாவே வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு வந்து ஒரே சமயத்தில் நிறைய வேலை செய்கிற மூளை கெப்பாசிட்டி அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் ஆண்களால் ஒரே டைமில் ஒரே வேலை மட்டும்தான் செய்ய முடியும். கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆண்களுக்கு. இதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் இறைவனோட படைப்பு ரொம்பவே வித்தியாசமானது. அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய குணம் நம்மக்கிட்ட இருந்தாலே போதும், நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப பசுமையாக மாறிடும். நம்மளோட அம்மா வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட ஹஸ்பண்டோட தப்பு இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க முன்னாடி சொல்லாதீங்க. அவங்க எந்த தப்பு செஞ்சாலுமே நம்மளோட கணவரை விட்டு கொடுக்காம பேசும்போது தான் நம்மளோட காதல் வந்து அங்கே அதிகரிக்கும். நீங்கள் அவர் மேலே வந்து அன்பு வச்சுருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு எங்கள் அம்மாகிட்ட சொல்லணும், எங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உருவாகுது. அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இந்த யூனிவர்ஸ்க்கு போயிட்டு அதே நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் கணவருக்கும் போகும். நீங்கள் எந்த இடத்துல அவரை வந்து குறை சொன்னீங்களோ அதே மாதிரி அவரும் அதே இடத்துல உங்களை குறை தான் சொல்வார். அவர் எந்த தப்பு பண்ணாலுமே 4 செவத்துக்குள்ளே எவ்வளோ வேணாலும் கண்டிச்சுக்குங்க. 4 செவத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சுக்குங்க. கண்டிப்பாக ஹஸ்பண்ட் என்ன செஞ்சுருந்தாலும் அவரை வந்து உயர்வாக தான் வெளியில் சொல்லணும். அதுவும் கண்டிப்பாக நம்ம அம்மா வீட்டு முன்னாடி வந்து அவரை உயர்வாக தான் காட்டணும். ஒரு தப்பு பண்ணுறவராகவே இருக்கட்டும், கண்டிப்பாக அம்மா வீட்டு முன்னாடி நம்ம வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. அந்த மாதிரி விட்டு கொடுக்காமல் இருக்கும்போது நம்ம அம்மா வீட்டில் நம்மளை என்ன நினைப்பாங்க, பொண்ணு பரவாயில்ல, பொண்ணு சந்தோஷமாக தான் வாழறா அப்படின்னு நினைப்பாங்க. ஹாப்பியாக வாழறா அப்படின்னு நினச்சி அவங்களும் மனசை சந்தோஷப்படுவாங்க. அவரை பற்றி குறையாக போய் சொல்லும்போது தான் நம்ம வீட்டுக்கார மேலே வெறுப்பு வர ஆரம்பிக்குது. இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கணவர் நம்மில் பாதே அப்படின்னு நினைக்கிற எந்த பெண்ணும் இந்த தப்பை பண்ண மாட்டா. தப்பு பண்ணிங்கன்னா இனிமேல் இந்த தப்பை பண்ணாதீங்க. அடுத்ததாக 5வது பாயிண்ட் பார்த்துடலாம். நிறைய வீட்டில் நடக்கக்கூடியது இது. கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை நடந்து முடிஞ்சிச்சு, சமாதானமாக ஆயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஏன் இந்த சண்டை வந்தது, எதனால் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி பழைய கதையை நோண்டி நோண்டி பேசுகிறது. அந்த மாதிரி எப்பயுமே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வெறுப்பு தான் அதிகமாக ஆகும் கணவருக்கு நம்ம மேலே. உங்கள் மேலே தான் தப்பு, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மல்லு கட்டி நிற்க வேண்டாம். சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பழைய கதையை திரும்பி திரும்பி பேச வேண்டாம். பெண்கள் வந்து பழைய விஷயத்த பேசி 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 இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணி விட்டுடுவாங்க. ஆனால் ஆண்களோட குணம் பார்த்திங்கன்னா பழைய விஷயத்தை பற்றி பேசக்கூடாது, அந்த பழைய விஷயத்தை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க, இப்போ இந்த நொடி வந்து நம்ம சந்தோஷமாக வாழறோமா அப்படின்னு நினச்சி பாருங்கள். பழைய விஷயத்த சுட்டி பார்க்குறது, குத்தி பார்க்குறது, ஏன் அப்படி சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க அப்படின்னு பழைய விஷயத்த திரும்ப 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 பேசாதீங்க. திரும்பவும் உங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சு அப்படின்னா சண்டை வந்த காரணத்தையோ சண்டை இந்த நோக்கத்தையோ எதுவுமே திரும்ப 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 பேசாதீங்க. அப்படி திரும்ப திரும்ப பேசினா நம்ம மேலே தான் கோவம் அதிகமாக ஆகும். இந்த இடத்துலையும் மாற வேண்டியது நம்ம தான். நாம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கணவர் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவார். அடுத்தது 7வது பாயிண்ட்டு ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது கணவன் மனைவி
இதை சொல்கிறதுக்கு எனக்கு டைம் பத்தல. நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் பார்ட் 2 வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.